அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இப்போ கருவேப்பிலை எடுத்து நான் மத்தியானமே கழுவி வச்சுட்டு நான் நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இதை உருவி போட்டுக்கணும். ஏன்னா மழை நேரம்ல மண்ணாக இருக்கும் கருவேப்பிலை, அதனால் முன்னாடியே கழுவி உடஞ்சி வச்சு. ஏன்னா காய வைக்கக்கூடாது கருவேப்பிலையை பச்சை இட்லி பொடி பண்ணையில் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். மட்டும் தான் சேர்க்கணும், நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கவே கூடாது. இப்போ இந்த அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம கழுவிட்டு தண்ணி வடிய வச்சுருந்தேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, அதனால் உருவி இப்போ வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இட்லி பொடி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். 1/4 கிலோ உளுந்து நான் எடுத்துருக்கேன். அதை அளந்து 1/4 கிலோ உளுந்து வாங்கினேன். முன்னாடி இது 200 கிராம் படி. இதில் நம்ம 200 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். மிளகாத்தில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உளுந்தை வறுக்கணும். அது என்ன காயமும் நம்ம போட்டு எடுத்து கருகு விடாமல் வறுத்து வச்சுக்குவோம். ஏன் நம்மளாம் சாப்பிட்றதா உரப்பு கூட போடலாம், பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்து விடணும். பொடி தோசை பண்ணலாம், பொடி இட்லி பண்ணலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு பண்ணையில் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குவோம். லைட்டாக விட்டா போதும், ஏன்னா இப்போ இந்த அளவு நல்லா உளுந்து எடுத்துருக்கோம்ல, அதை போட்டுக்கணும். இப்போ இந்த 200 உளுந்து போட்டு மிச்சம், அதுதான் மொத்தம் 1/4 கிலோ உளுந்து போட்டிருக்கோம். இப்போ இது லைட்டாக வறுத்துக்கணும். சிவப்பாக பொன்னிறமாக வர்ற அளவுக்கு இது நல்லா உளுந்த நல்லா வறுத்துக்கணும். சிம்மில் தான் வைக்கணும், ரொம்ப வச்சோம்னா கறியும் இட்லி பொடி நமக்கு கசந்து போயிடும். உளுந்தமணி இட்லி பொடி இருக்கிறதா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஆனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். நான் கடலைப்பருப்புலாம் சேர்க்க மாட்டேன். நான் நம்ம இந்த அளவுக்கு வறுத்துருக்கோம். இப்போ இதில் காஞ்ச அப்படி தான் சின்ன சின்ன பூண்டாக இருக்குது, அதை போட்டுக்கணும். இப்படி பிடிக்கும். இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு இட்லி பொடி உளுந்து நல்லா பொன்னரமாக வந்திருக்கு. இன்னும் லைட்டாக அடுப்பில் இருந்தால் போதும். ஆனால் சில பேர் அரிசியெல்லாம் போடுவாங்க. நான் அரிசி கடலைப்பருப்பு இதெல்லாம் போட மாட்டேன். வெறும் உளுந்து, மிளகாத்தை, 2-3 வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம், இது மட்டும் தான் நான் போடுவேன். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுத்துட்டோம். இதுக்கு மீறி இருந்தால் நம்மளுக்கு கறி போயிடும். இதை எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சோம். ஒரு கருவேப்பிலை ஆஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா கழுவிட்டு நல்லா பச்சை பச்சைன்னு தான் இருக்கணும். நான் நிழல் காய்ச்சலாம் ஃபேனில் தான் வச்சுருந்தேன். அதனால் இப்போ உரிப்பிட்டேன், கொத்தாக கழுவி வச்சிட்டேன். நான் தண்ணிக்குள்ளே போட்டு இதை போட்டு வறுத்துக்கிட்டேன். லைட்டாக சூடுற அளவுக்கு வறுத்தா போதும்.
இப்போ இந்த இதை இப்படியே நம்ம வந்து எடுத்துடணும். நம்ம நேரம் விட்டோம்னா நமக்கு வந்து கறி போன மாதிரி ஆயிடும். பெருங்காயம் மட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் இதில் கொட்டுவோம். இல்லை ரொம்ப பெருங்காயத்தில் வந்து உங்களுக்கு இதில் வைக்கக்கூடாது. இப்படி பெருங்காயத்தில் போட்டு லைட்டாக வருவார். ரொம்ப உள்ளே ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிடும். போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அதை ஆறவும் அரைச்சிக்குவோம். இப்போ அடுப்பாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நான் வந்து எதுவுமே போடலை, வெறும் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதுதான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்படி பண்ணையில் தான் உங்களுக்கு வந்து இட்லி பொடி வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இப்போ வந்து கொட்டிக்கிடுவோம். இப்போ இதுக்கு வந்து கல் உப்பு எடுத்துக்கிடுவோம். இவ்வளோ பூ போடுறேன், பத்தாட்டுனா அரைச்சிட்டு நம்ம பார்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ இதை அரைச்சிட்டு பார்த்துக்குவோம். இப்போ நம்ம போட்ட உப்பு பத்தலை. இப்போ கொஞ்சோன்னு இந்த இவ்வளோ உப்பு எடுத்து போடுறேன் நான். இப்போ இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சுப்பா. இது வந்து என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கப்பா. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து பிள்ளைகளுக்கு இட்லி பொடி நம்மளுக்கு வந்து உரப்பில்லாமல் இருக்கும். ஏன்னா கருவேப்பிலை போடுறோம்ல, நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா கடலப்பருப்பு வந்து கூட வந்து சேர்க்கவே கூடாது. வெறும் நம்ம வந்து இது மட்டும் தான், உளுந்து மட்டும் தான் சேர்க்கணும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு இட்லி பொடி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. கமெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.